ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. நீரும் நெருப்புமாக இருந்த தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் அருகருகே அமர்ந்திருந்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. விரிசலும் ஒருசலுமாக இருந்து வந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒரு கட்டத்தில் உடைந்து சுக்கு நூறான நிலையில் மீண்டும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைந்துள்ளது. இந்த நிலையில் தான் ஜி.கே. மூப்பனாரின் புகழஞ்சலி கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் அருகருகே அமர்ந்துள்ளனர். கூட்டத்தில் மேடை ஏறிய அண்ணாமலை தன்னடக்கத்துடன் எடப்பாடி பழனிசாமியை என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர் என்று கூறி சிலாகித்தார். 2026 தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சாமானிய மனிதர்களிலிருந்து டீ கடையிலிருந்து ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க. பேசும்பொழுது நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள் 2026 அந்த நாற்காலியில் அமரப் போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில் 2026 மாற்றம் வரட்டும், ஒரு புதிய புரட்சி வரட்டும், ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும். இதனிடையே மேடையில் பேசிய இபிஎஸ் அண்ணாமலையை அன்பு சகோதரர் என அழைத்ததுடன் மூப்பனார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் போதும் அருகே அழைத்தார். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.